கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 5:39. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்தேயு 5:39. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேணாம்னு சொல்லி. ஆமேன். இன்றைக்கும் யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்திருந்தீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி திட்டாங்க, நான் திருப்பி அவங்களுக்கு செய்வேன், என்னை இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் உங்களுக்கு பண்ணுவேன், அந்த பழி வாங்குகிற எண்ணம், இல்லாட்டி எனக்கு தந்ததை என்னை காயப்படுத்தினா திருப்பி அவங்களுக்கு காயப்படுத்துவேன், எனக்கு செஞ்ச தீமையை அவங்கள திருப்பி செய்வேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தால், இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு அது வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக அது இருக்கலாம். உங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இதை சொல்கிறாரு, அந்த எண்ணம் உனக்கு வேணாம் மகனே மகளே, யுத்தம் முன்னோடுதில்லை என்னுடையது, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், கலங்காத, பொறுமையாக இரு, உனக்கு அந்த எண்ணம் வேணாம், இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த கசப்பு மனசு எடுத்துருங்க. ஏசப்பா உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த தீமையான குணம் நம்மளுக்கு வேணாம், அதை விட்டுட்டு உன் மனசு எடுத்து போட்டு நான் உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன் ஏசப்பா சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, அந்த மாதிரி என்ன எதுனா உங்களுக்குள்ளே இருந்தால் அதை எடுத்துடுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.